திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தாராபுரம் தாலுகா அளவிலான விவசாயிகள் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அச்சங்கத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி வரும் 7ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் மாபெரும் கோரிக்கை பேரணிக்கு 10,000 விவசாயிகள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். 2025 28/2/2026 வரைக்கும் நிலுவையில் இருக்கிற பயிர்க்கடனை மட்டும் தள்ளுபடி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதுக்கு முன்னாடி வாங்கி விவசாயிகள் கட்ட முடியாத இருக்கிற கடனுக்கும் தள்ளுபடி சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இல்லை. அதற்கு பிறகு கட்டிட்ட விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்ப அறிவிப்பு வருதோ, அந்த அரசாணை எப்ப வருதோ அந்த அரசாணை தேதி வரைக்கும் நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட கோரிக்கை. சுமார் ஒரு 10,000 விவசாயிகள் கலந்து கொள்வோம்னு நாங்களோட எதிர்பார்ப்பு. அதாவது தேர்தல் புறக்கணிப்பு அடுத்து இடைத்தேர்தல் வருது. ஒரு 6-7 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. இன்னும் எத்தனை இடைத்தேர்தல் வரும்னு தெரியல. அந்த தொகுதிகளில் பூரா இப்போ நடக்கிற அரசுக்கு எதிராக, அரசோட வேட்பாளர்களுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்வதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் களத்தில் இருந்து செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விவசாயியும் பயிர்க்கடனை திருப்பி செலுத்துவதை மறுக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலங்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகளோட கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுகவை எதிர்த்து தீவிரமாக களமாடணும். அது சில மாவட்டங்களில் சில தொகுதிகளில் அது தேர்தலில் வெளிப்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு வேட்பாளர்களுக்கு எதிராகவும் நாங்கள் களமாடுவோம்.